மார்னிங் गाइस. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 3. இன்னைக்கு டே 3 நம்ம என்ன கவர் பண்ணலான்னு இருக்கோம்னா சவுத் கோவா வந்து கவர் பண்ணலான்னு இருக்கோம். சவுத் கோவாவில் வந்து ஒரு ஃபோர்ட் இருக்குது, ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது, சின்ன வாட்டர் ஃபால், அதுக்கப்புறம் பீச்சஸ் இருக்குது. ஆக்சுவலி நம்ம வந்து பாகா பீச்லேருந்து 2 கிலோமீட்டர்ஸ், அதாவது காலங்கட்டை பீச்சிலேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிறது எல்லாமே நார்த் கோவா தான். சவுத் கோவா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து அந்த 40 கிலோமீட்டர்ஸ் தான். அங்கேருந்து நம்ம ரிட்டர்ன் ஆக போகிறோம் ஒவ்வொரு பிளேஸாக பார்த்துக்கிட்டு. ஈவினிங் வந்து இன்றைக்கி நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, இன்றைக்கி நம்ம கேசினோ பிளான் பண்ணியிருக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஈவினிங் கேசினோ போக போகிறோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா எங்கே லாஸ்ட்டாக முடித்தோன்னா அந்த டபுள் டெக்கர் பஸ் ரைடோடு முடித்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு ரூம் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம் ஃபுல்லாக. நேற்றுலாம் ரொம்ப அழைச்சல். இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்க போகுது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓவரால் ஒரு 150-180 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். நமக்கு இருக்க ஒரே ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மான்சூன் டைமில், அதாவது ரெட் அலர்ட் டைமில் வந்தது. அதுலேயே ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கார் ரெண்ட் எடுத்துட்டோம், பைக் எடுக்காமல், 2 வீலர் எடுக்காமல். ஸோ கார் எடுத்ததுனால என்னாச்சுன்னா, நமக்கு எல்லா பிளேஸும் வந்து கவர் பண்ணக்கூடிய மாதிரி ஆயிடுச்சு. 2 வீலர்னா கூட நாங்கள் 6 பேரில் வந்துட்டு தனித்தனியாக போயிட்டு, சில பேர் யாராவது லொக்கேஷன் மிஸ்மேட்ச் ஆச்சுனாலும், இல்லை போகிற வழியில் ஏதாவது ஒரு ரூட் மாதிரி போகிறது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். கார்னால ஒரே ஆர்கனைஸ்டாக போகிறது வரதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பட்டு முடிஞ்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் கோவாவில் மழை பெய்யறதுனால எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேரளா ஃபீல் மாதிரி இருக்குது எங்களுக்கு. அப்படியே அந்த கேரளாவில் இருக்க ஹில்ஸ், ஒவ்வொரு ஹில்ஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து கோவாவில் வெயில் அடித்தா வந்து அவ்வளோ வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீனோட தான் சுற்றுற மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைமில் வந்தது ஒரு ப்ளஸ்ஸாக நினைக்கிறோம். ஃபஸ்ட்டு டே செகண்ட் டேலாம் மழை பெய்யுதுன்னு நினச்சோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஓகே தான், இது நமக்கு மான்சூன் மாதிரி ஃபீலாக இருக்குது, கேரளா மாதிரி ஃபீலாக இருக்குது, கோவா மாதிரி ஃபீலாக இருக்குது, நல்லா வைப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜாலியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் guys. சார் இன்றைக்கான ட்ரிப் இன்றைக்கி நம்ம டேவோட ரைடு இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டே டியூன் guys. வீடியோ வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெரி குட் மார்னிங் ஃப்ரம் கோவா. ஆக்சுவலி இந்த ஸ்விம்மிங் பூலில் பார்த்திங்கன்னா நம்ம டே 1 மழை பெய்யும் போதே குளித்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 feet தான் ஆழம் இருக்குது, ரொம்பலாம் ஆழம் இல்லை கைஸ். நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் குழந்தைங்க குளிக்கிற மாதிரி கொஞ்சம் ஆழம் கம்மியாக வச்சுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம வரவே இல்லை. ஆக்சுவலி இந்த இடம் பார்த்திங்கன்னா மூணு ப்ராப்பர்ட்டி. அது ஒரு ப்ராப்பர்ட்டி, இது ஒரு ப்ராப்பர்ட்டி, அந்த பக்கம் ஒரு ப்ராப்பர்ட்டி. 3 ப்ராப்பர்ட்டிக்கும் காமனான ஸ்விம்மிங் பூல் இது. கோவா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். கண்டிப்பாக வந்து கோவா வந்து 1 day 2 day எல்லாம் நம்ம கண்டிப்பாக முடிக்கவே முடியாது கைஸ். அவ்வளோ வந்து ஒரு பெரிய ஊர், அத்தனை பீச் இருக்குது, அத்தனை ஃபோர்ட் இருக்குது, அத்தனை ஹேப்பனிங் ஏரியாஸ் இருக்குது, பார்ட்டி ஏரியாஸ் இருக்குது, பார்ட்டி பிளேசஸ் இருக்குது. 1 day 2 day 3 days வந்து நீங்கள் கோவாவை கவரே பண்ண முடியாது. மினிமம் வந்து 4 days 5 days, மினிமம் 4 days 5 days வந்து நீங்கள் இருந்து ஒவ்வொரு பிளேஸாக நிதானமாக நிறுத்தி நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அப்படி தான் கோவா வந்து கவர் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு மினிமம் 5 days பிளான் பண்ணி வாங்க. கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள், ட்ரெயினில் வரதை அவாய்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் ஏன் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் சென்னையிலேருந்து வரல, பெங்களூர் தான். அது எல்லாருமே என்ன சொல்கிறது, அசம்பிள் ஆகி அங்கேருந்து வந்து பெங்களூர்லேருந்து 2400 அந்த மாதிரி தான் வருது ஃப்ளைட்டு. ஸோ அப் அண்ட் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா 4500 800 முடிஞ்சிருச்சு. அது நம்ம வந்து சவுத் கோவா போகிறோம். அங்கே வந்து ரொம்பவே காமாக இருக்கும், பார்ட்டிலாம் நடக்குது. நார்த் கோவாவில் தான் ஃபுல்லாக பார்ட்டி, ஹேப்பனிங் பிளேசஸ், ஹேப்பனிங் ஸ்ட்ரீட்ஸ்லாம் இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80-70 கிலோமீட்டர்ஸில் வந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வந்து அப்படின்னா ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வந்து போக வேண்டியது இருக்குது. இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழையெல்லாம் குறைஞ்சி நல்லா இருக்குது. மழையெல்லாம் ஆனால் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கி என்ன அவங்க ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கோவாவில். காலேஜில் போகிறேன். வீடியோ பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கேட்ஸு ப்ளஸ் ரிவரு போயிட்டு பார்க்கறதுக்கு வந்து மான்சூன் டைமில் அப்படி கேரளா பார்க்குற மாதிரி இருக்கும். கேரளாவில் போனால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் ஃபீல் ஆகுது எங்களுக்கு. ஆனால் கோவா பார்த்துருக்கோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செம்ம கிளைமேட்டாக இருக்குது, வேறு இருக்குது. சவுத் கோவாவில் போகிற பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுவலியம் டேம்னு சொல்லிட்டு, அது வந்து நம்ம
மான்சூனில் வந்தால் தான் அந்த தண்ணி வரும். நார்மலாக நம்ம சம்மர் டைமில் வரும்போது அந்த தண்ணியே இருக்காது. அது இந்த டைமில் வந்தது நமக்கு ஒரு ப்ளஸ்ஸு. அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். கைஸ், நம்ம வந்து சலோலி டேமோட செக் போஸ்ட்டுக்கு வந்துவிட்டோம். டேமோட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகணும். நான் டிக்கெட் எடுத்துகிட்டு என்ன எதுங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டேமோட ஒரு எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டேம் இந்த மாதிரி தான் தண்ணி ஊற்றும். நான் உள்ளே போய் காமிக்கிறேன். ஆக்சுவலி நம்ம வந்து பார்த்தா மான்சூனில் வந்தது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா என்ன சொல்கிறது, மழை பெஞ்சதுனால டேமில் தண்ணி இருக்குது. இது நார்மலாக சம்மரில் பார்த்திங்கன்னா இங்கே தண்ணியே வராது. ஏன்னா நான் 2-3 வீடியோஸ் பார்த்தேன், அதில் வந்து அப்படி தான் சொன்னாங்க. மேக்ஸிமம் வந்துட்டு மான்சூனில் யாரும் இங்கே வரமாட்டாங்க. ஏன்னா யாருமே சுற்றி பார்க்க முடியாது, ஃபாரினர்ஸும் இருக்க மாட்டாங்களாம் மான்சூனில். ஸோ வந்து ஃபாரினர்ஸை பார்க்கணுன்னு வரவங்களாம் கண்டிப்பாக அதை பார்க்க முடியாது. பட் வந்து நாங்கள் அவ்வளோ ஃபாரினர்ஸ்லாம் பார்க்கல. பட் வந்துட்டு கேரளா மாதிரி இருக்குது பிளேஸு. நல்லா க்ரீனரியாக மழை பெய்யறதுனால ரொம்பவே நல்லா எல்லாமே பச்சை பசேர்னு நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். காரில் வரும்போதே பார்த்துருப்பீங்க எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது. பிளேஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு கேரளா மாதிரிலாம் தான் இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு. ஓகே, அடல்ட்டுக்கு 60, சைல்டுக்கு 30. சைல்டு பிலோ 5 years ஃப்ரீ. நல்லா இருக்குது, சூப்பராக. இது வந்து ஆக்சுவலி வந்துட்டு டேம் ப்ளஸ் பார்க்கு. ரைட் டு டேம் டாப். அங்கே பாருங்கள், ரைட் டு டேம் டாப், பொட்டானிக்கல் கார்டன், டவுன் பீச், ஸ்டில்லிங் பேன்சி, டனல் இருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி இந்த பார்க் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. லீஃப்லாம் நல்லா கட் பண்ணி, இந்த லீஃப்லாம் நிறைய கட் பண்ணி அந்த ஷேப் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. எப்போவுமே பார்க் வந்து ஷேப் மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதான் ஒரு குட்டி என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே மழை பெஞ்சதுனால ப்ளேஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ரீனரியாக நல்லா எலகண்ட்டாக இருக்குது. நல்லா ஒரு ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகுது கைஸ். அதான் எஸ், கப்புள்ஸு ஃபோட்டோ ஷூட் வர்றாங்க, எல்லோரும் இங்கே வரலாம். எஸ், நீட்டாக இருக்குது. நாங்கள் அதான் காரில் வரும்போது பேசிட்டு வந்தோம். நார்மலாக சம்மர் டைமில் வந்துருந்தால் கூட இவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்திருக்காது. இப்போ வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. வந்த வழி செம்ம க்ரீனரியாக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணிவிட்டு ரைட் பண்ணிட்டு வந்தோம். இவ்வளோ தூரம் நான் 70 கிலோமீட்டர் வரணுமேங்கிற ஒரு இதே தெரில. ஒவ்வொரு பிளேஸையும் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நான் நிறையா ஃபுட்டேஜஸ்லாம் கூட காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. அந்த ரிவர் கிராசிங்கு, மவுண்டைன் கிராசிங்லாம் பார்த்துருப்பீங்க. அது கேரளா ஃபீல் தான் ஆகுது. கீழே கொஞ்சம் ஸ்லிப்பரி ஆகுது. ஹைஸ் பாருங்க, அதான் தண்ணி ஊற்றுற இடம். அந்த இடத்துல ஃபாகியாக வருது பார்த்தீங்களா. இங்கே கீழே வந்து தண்ணி போகிற இடம். அதான் சவுண்டு கேட்குது நமக்கு. சுற்றி பாருங்கள், இந்த கிளைமேட்டுக்கும் மழை நின்றுச்சு. பட் வந்து அந்த கிளைமேட் வந்து ஒரு மாதிரி மான்சூன் கிளைமேட்டு வேறு மாதிரி இருக்குது. நம்ம தான் இருக்கோம் மேலே. இந்த டேமு வேறு மாதிரி. அங்கே பாருங்க பின்னாடி எந்திரிக்குது உள்ளேருந்து. நான் அங்கே தண்ணி ஊற்றுற இடத்த காமிக்கிறேன். நான் இந்த டேம் வச்சது தண்ணி ஊற்றுறதுலாம் நான் ஏதோ ஃபாரின் கண்ட்ரின்னு நினச்சேன். பட் இங்கே இந்தியாவிலே கோவாவில் இப்படி ஒரு பிளேஸ் இருக்குது அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது. செம்ம ஒருத்தான பிளேஸு, கிளாஸான பிளேஸ். இந்த டேம் டிசைனே நல்லா கிளாஸாக இருக்குது. நம்ம அங்கே லெஃப்ட் எடுத்து மாறி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பாய்ஸ் இப்போ அங்கே வந்துட்டு இருக்காங்க பாருங்கள். அவங்க எங்கேயோ ஃபோட்டோ போட்டிருப்பாங்களோ. ஆனால் செக்யூரிட்டி இருக்காங்க. அங்கே ஒரு செக்யூரிட்டி இருக்காங்க. அங்கே பாருங்கள், பக்கத்தில் போய் காமிக்கிறவங்களுக்கு வலுவாக தண்ணி ஊற்றுது. கிட்ட வந்துட்டோம் பாருங்க, தண்ணி கிட்ட காமிக்கிற பாருங்க. இங்கேயே சாரல் பார்த்து வேற மாதிரி இருக்கு. Bridge. Okay. Yeah, I won't go there. I will take. Yeah, sure. அங்கே பிரிட்ஜு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜுக்கு போயிட்டு ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இல்லை, அது வரைக்கும் போக மாட்டேன், இங்கே தான் வருவேன்னு சொல்லியிருக்கேன். பாருங்க, வாவ், செம்ம ஃபோர்ஸாக போகுது காய்ஸ். ஆக்சுவலி நம்ம மான்சூனில் வந்ததோட பெரிய ப்ளஸ்ஸு இந்த ஒரு விஷயந்தான். இந்த சம்மரில் வந்தீங்கன்னா அதை நம்ம பார்க்கவே முடியாது. பாருங்க, வலுவாக இருக்குது, வேற மாதிரி தண்ணி ஊற்றுது. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது காய்ஸ்.
செம்ம. வேற மாதிரி இருக்கு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நான் கொஞ்ச நேரம் இதை எட்டி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி வெளியில் போகுது. அந்த உள்ளே போகிற தண்ணி இங்கே வெளியே வருது கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் கேலரின்னு சொல்லிட்டு 2 ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜு மேலே நின்று யாரையும் ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ணல. தண்ணி நான் அங்கேருந்து பார்த்தேன், ரொம்ப பிரம்மாண்டமாக கீழே வந்து அவ்வளோ அடிச்சு பிடிச்சிட்டு போகுது. அதில் வந்து நீங்கள் வந்து விழுந்தோம் இல்லை ஏதாவது ஒரு பொருள் கீழே விழுந்தால் கூட டீயில் விழுந்த சக்கரை மாதிரி அப்படி போயிடும். அவ்வளோ இதாக இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், இது வந்து போய் வீடியோ பார்க்க நார்மலாக தெரியலாம், தண்ணி எவ்வளோ மேலே எந்திரிச்சு வருதுன்னு பாருங்கள். ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது. இது ஒரு பெரிய ஒரு விஷயந்தான். இயற்கையோட பவர் இது. ஆக்சுவலி காட்டாறு மாதிரி போகுது. ஆக்சுவலி பார்க்குறதுக்கு தான் சாந்தமாக இருக்குது இந்த டேமு. ஆனால் இந்த ஒரு இடம் மட்டும் அப்நார்மல் கைஸ், ரொம்பவே அப்நார்மல். கீழே ரொம்ப ரொம்ப தண்ணி அந்த பாலத்துக்கு அடியில் நின்று அந்த பாலத்தை நின்று பார்க்கும்போது அப்படி தண்ணி கொந்தளிச்சிட்டு போகுது. அது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வீடியோவை. நான் வேறு மாதிரி இருக்குது தண்ணி எந்திரிச்சு வர்றது. இந்த பாலத்துக்கிட்ட இருந்து நம்மளை சுற்றி பார்த்துக்கலாம், எவ்வளோ எட்டி பார்த்துக்கலாம். பட் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணல. அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து விசில் அடித்து இது பண்ணி வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதான் அங்கேருந்து அந்த ஹில்ஸ்லேருந்து ஒரு ரோடும் வருது. அந்த ரோடு வந்து நேராக வரைக்கும் போகுது, அந்த எண்டு வரைக்கும் போகுது. ஓகே, நம்ம ரொம்ப சுற்றி பார்த்துட்டோம், ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துட்டோம். நான் இன்ஸ்டால் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பிளேசஸ் வந்து கவர் பண்ண வேண்டியிருக்கு இன்றைக்கி சவுத் கோவாவில். ஒன்றுனா வந்து இப்போ நம்ம ரிட்டன் போகிறோம். இப்போ வந்து நார்த் கோவாவுக்கு ரிட்டன் போகும்போது ஒவ்வொரு பிளேஸை கவர் பண்ணிட்டு போகிறோம். இப்போ வந்து சவுத் கோவோட எண்டுக்கு வந்திருக்கோம் கைஸ். இங்கே வந்து ஒரு கேன்டீன் இருக்குது. அங்கே வந்து அந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்க் மேனேஜர்ஸ் ஆஃபீஸ்னு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அப்படி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேன்டீன் இருக்குது. பாய்ஸ் அங்கே தான் வந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. போட்டு இங்கேருந்து கிளம்பலாம். தேங்க்யூ. கைஸ், நம்ம வந்து இப்போ அந்த டேம்லேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து வந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கபோடிராம் ஃபோர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ட்டு போயிட்டுருக்கோம். இங்கே வந்து எங்கே இருக்கோம்னா இப்போ வந்து அந்த டேம் கிட்ட இருக்கும், அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ் கிட்ட இருக்கும். அந்த டேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஏரியா தான் அந்த டேம். இங்கே தான் போயிட்டு வந்தோம். சலேலியம் டேமில் இருந்து நம்ம இப்போ கிளம்பி இங்கே வந்து திரும்ப நம்ம பீச் கிட்ட போக போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ட் இருக்குது, கபோடிராம் ஃபோர்ட். இந்த ஃபோர்ட்டுக்கு போயிட்டு நான் நெக்ஸ்ட்டு நான் காமிக்கிறேன். ஸ்டே டியூன். இந்த வீடியோலேயே அதுவும் வந்துடும், பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் ஃபுல்லாக காமிக்கிறோம். ஓகே, இங்கே பாருங்க ஒரு வாட்டர் ஃபால். இந்த பக்கம் ஒரு ரிவரு, இந்த பக்கம் ரிவரு. ஒரு பாட்டு பழசுனா அப்படியே பிராண்ட் கைஸ். இந்த இடத்துல வந்து நம்ம அப்படி ரோடில் அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது இந்த பிளேஸை பார்த்துட்டோம். பாருங்க, சுற்றி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வேற மாதிரி இருக்கு கைஸ். ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதை சொன்னால் என்ன, சந்தித்தரும் சிந்தித்தரும் தித்தித்திட பாடி நீதான் இல்லாத வானம், பெண்மேகம் இல்லாத வானம், காணாத ஏக்கம் தோலும் தோத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போல. நம்ம கார் மேலே ஏறி உட்காந்துட்டோம். பாருங்க, வேற மாதிரி இருக்கு கிளைமேட். ஆக்சுவலி நார்த் ஈஸ்ட்ல வந்து சிறுபத்தி மலை தொடர்ந்து ஒன்று இருக்கும், எப்பவும் 24 hours மழை பெய்ஞ்சுதான் இருக்கும். இன்னைக்கு வந்து கிளைமேட் இங்கே அப்படிதான் இருக்கு, வேற மாதிரி இருக்கு.
அவ்வளோதான், இந்த போரிங்கில் போடலாம். நாளைக்கே சொல்லிட்டுங்களா? அவ்வளோதான் கைஸ். கைஸ் நம்ம வந்து கைஸ் நம்ம வந்து டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம். இந்த ஃபோட்டோட மதில் சேவர் பாருங்கள். இந்த ஃபோர்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கபோ டி ராம் ஃபோர்ட். நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இப்போது என்ட்ரிலாம் எப்படி என்னன்னு தெரியல. நான் போய் பார்த்துட்டு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஜும்பா 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 ஜும்பா. எல்லாம் இங்கே இருக்க எல்லா ஃபோர்ட்லேயுமே கோட்டையை சுற்றி ஒரு கால்வாய் இருக்குது. இந்த கால்வாயில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி முதல்ல விட்டுருவாங்க. ஃபோட்டோட மிடில் ஒரு ஒரு சர்ச் இருக்கு. அந்த சைடு கைஸ் அங்கே பாருங்க. ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கனால கேமராவில் தெரில. நான் மேலே போய்ட்டு உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். கடலை பாருங்க. இந்த மாதிரி கோட்டையோட எல்லா பக்கமும் ஒவ்வொரு எஜ்ஜிலையும் அந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. வேற மாதிரி இருக்கு. கோட்டுக்கு நடுவில் ஒரு சர்ச் நல்லா இருக்குது. இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீச் இருக்குது கைஸ். போய் பார்க்கலாம். அது சொன்னையில் முன்னாடி சிறுபுஞ்ச மாதிரி ஒரு மழை பெய்கிற இடம் மாதிரியே இருக்குது. 24 ஹவர்ஸும். எந்த வழி நவீன்? ஓகே ஓகே. அண்ணே இப்போ பாருங்கள் வேற மாதிரி. வேற மாதிரி பாருங்க. இந்த பீச் பேர் பார்த்தீங்கன்னா பெபிள்ஸ் பீச். தி பெபிள் பாயிண்ட் பாருங்க. நான் கீழே போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. பீச் வந்து ஃபுல்லாக மணலே இல்லை, ஃபுல்லாக வந்து ஸ்டோன்ஸாக இருக்குது. நான் கீழே போய்ட்டு உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். ஃபுல்லாக மழை பெஞ்சு வெட்டாக இருக்கு. இந்த செருப்பு நேற்று நம்ம வாங்கினது ரொம்ப ப்ளஸ்ஸாக போயிடுச்சு ஜூடியோவில். இல்லைனா வந்து நார்மலாக அந்த பெல்ட் செருப்பை போட்டுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி இடத்துக்கு வந்தோன்னா அது தாங்கவே தாங்காது கைஸ். கடை இருக்குது கைஸ். நம்ம போய் டீ போடலாம். பசங்களாம் அங்கே தான் நிற்கிறாங்க. ஐயோ மழை தண்ணி உள்ளே வந்துருச்சு கைஸ். இங்கே வந்து டீ குடிக்காதீங்க தான் சொல்லுவேன். ஆனால் பெட்ரோல் இங்கே சேல் பண்ணுறாங்க 110. பட் இந்த இடத்துல எதுக்கு பெட்ரோல் சேல் பண்ணுறாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. நான் அவங்கள்ட்ட கேட்க போகிறேன். பையா ஒய் பெட்ரோல் ஹியர்? பைக்கா? இங்கே பைக்கா? ஹியர் பைக்கா? யூ செல்லிங் பெட்ரோல் பட் who will come? இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே போட்டிருக்க ஸ்டோன் பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்குள்ளே போகலாம். பெபிள்ஸ் பாயிண்ட். தி பெபிள் பாயிண்ட் இதுக்கு பேர். கீழே வந்துட்டோம் கைஸ். தண்ணி பட்டு பட்டு எல்லா கார்னரும் வந்து நல்லா ரவுண்டிஸ் ஆகிடுச்சு. ஷார்ப் எட்ஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டட் எட்ஜஸாக மாறிடுச்சு. நல்லாயிருக்கு அழகாக.
இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பக்கம் ஒரு ஹில்ஸ் இருக்குது. இந்த பிளேஸ் வந்து இந்த பெபோ பாயிண்ட்டுன்றது ஹில்ஸும் பீச்சும் டைரெக்டாக மீட் ஆகிற பாயிண்ட் காய்ஸ். அப்படி தான் இருக்குது. கோவா வந்து சரியான ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸு. நம்ம அதுவும் இல்லாமல் மான்சூனில் வந்திருக்கோம். செம்மையாக மழை பெஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கோவா வந்து அழகாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு வேறு லெவலான விஷயம். நான் பார்த்த வரைக்கும் எந்த வீடியோஸ்லையுமே வந்து இந்த மாதிரி ஒரு மான்சூன் டைமில் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இல்லை. நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். பெருமைப்படுறதுக்கு சொல்ல, பட் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங் சொல்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. காய்ஸ் நம்ம அங்கே வந்து ஒரு ஸ்டோன் மேலே நிற்கிறோம். பாருங்க தண்ணி அடிக்குது. அடிக்க போகிறான். வேறு மாதிரி இருக்குது காய்ஸ். நான் வந்து பெபிள் பாயிண்ட்லேயும் நின்று நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டோம், சுற்றி பார்த்துட்டோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெபிள் பாயிண்ட்டு. இங்கே இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டைமும் பார்த்தீங்கன்னா 1:30 ஆயிடுச்சு. இன்னும் நிறைய பிளேஸ் இருக்குது கவர் பண்ணுறதுக்கு. நம்ம கிளம்பலாம் வாங்க. இப்போ தான் ஒரு தமிழ் கப்பலை பார்த்தோம். சென்னை ராயப்பேட்டையிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னாங்க. என்ன சொன்னார்னா, நானும் போன வருஷம் சம்மரில் வந்தேன், செம்ம வெயில், ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னாரு. சிக்கன் எக்கு கைஸ், நம்ம இப்போ ஒரு ஸ்டேஜில் பார்த்துருப்பீங்க. பப்ஸு சமோசாலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ப்ரான் பப்ஸு, பீஃப் சமோசா, வெஜ்ஜு சமோசாலாம் நம்ம ரெகுலராக சாப்பிட்றது தான். சிக்கன் பப்ஸு, அப்புறம் எக் சாப்ஸ்ன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக. கைஸ் நம்ம வந்து எங்கள் கார் பார்க் பண்ணிட்டோம். கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக நம்ம பெனிலியம் பீச்சுக்கு வந்துட்டோம். பார்க்கிங்க்கும் பீச்சிங்க்கும் ரொம்பவே கிட்ட தான் பீச்சுக்கும். அங்கே பாருங்கள், இறங்கி போனால் வாக்கிங் டிஸ்டன்ஸ். ரொம்ப பெரிய க்ரௌட்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஈவினிங்க்கு மேலே தான் நிறைய பேர் வருவான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி சவுத் கோவாவில் வந்து ஹேப்பனிங் பீச்சஸ்னு எதுவுமே கிடையாது கைஸ். மெயின் பீச்சுன்னு பார்த்தீங்கன்னா நார்த் கோவாவில் ஹேப்பனிங் பீச்சுன்னா நேற்று நம்ம பார்த்த பாகா பீச் தான். நேற்று இல்லை, முந்தா நாள் பார்த்தோம். பாருங்கள், ஜம்முன்னு இருக்கு கைஸ். பெனிலியம் பீச் சூப்பராக இருக்குது. நம்ம திருவான்மியூர் பீச் மாதிரி க்ரௌட் இல்லாமல் நீட்டாக, திருவான்மியூரில் கூட க்ரௌட் இருக்கும். அவ்வளோதான் கைஸ், இந்த பீச் வந்து நம்ம சுற்றி பார்த்துட்டோம். இந்த பீச்சில் வந்து சாண்டு பார்த்தீங்கன்னா இது ஒயிட் சாண்டு. ஒவ்வொரு பீச்சும் கொஞ்சம் நார்த் பீச் வந்து ஒரு மாதிரி இருக்குது, ஒரு சாண்டு, சவுத்தில் ஒரு சாண்டு. நம்ம முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோனாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சோப்ரா பாட்டிலேருந்து ஒட்டின மாதிரி ஒரு பீச் இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சாண்ட் பீச்சு, இது வந்து ஒயிட் சாண்ட் பீச்சு. இங்கே வந்து நம்ம கிளம்பலாம். ஓகே ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வந்திருக்க பீச் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்வா பீச். பேக் வாட்டர் வைஸ், பேக் வாட்டர் போயிட்டு கடலில் கலக்குது பாருங்க. ஆக்சுவலி அந்த பெனிலியம் பீச்சோட கண்டினியூட்டி தான் பார்த்தீங்கன்னா அந்த கோல்வா பீச்சும். அழகாக இருக்குது பீச் பார்க்கறதுக்கு. இந்த பீச் வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அவ்வளோவா அக்ரெசிவாக இல்லை. இந்த நுரை வரது நல்லா இருக்கு கைஸ். இந்த பீச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது. லைக் கால்வா பீச்சு, கால்வா இல்லை கோல்வா பீச்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போனால் கூட தோணுது. இங்கே வந்து பார்க்கும்போது நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபோட்டோஸ்லாம் கூட நல்லாவே வருது. இது வரைக்கும் வருது கைஸ், பாருங்க இது வரைக்கும் வருது. வந்துட்டான் பாருங்க, வந்துட்டான். சேஃப் கார்டு அங்கே ஒருத்தர் பாருங்க விசில் அடிச்சுக்கிட்டே இல்லை, யாரையும் கடலுக்குள்ளே போக விடலை. முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் முன்னாடி இருந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, ரொம்பலாம் உள்ளே போகாதீங்க. கைஸ் இப்போ அந்த கோல்வா பீச்சுக்கு அப்புறமா இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டோனாபாலா அப்படிங்கிற ஒரு வியூ பாயிண்ட் தான் வந்திருக்கோம். நான் அந்த பாயிண்ட்டுக்கு போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸ்டேடியம் இங்கே தான் கார் வந்து நம்ம பார்க் பண்ணியிருக்கோம். இங்கே போயிட்டுருக்கோம் இப்போது. இங்கே பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த எண்டுக்கு நம்ம போகிறோம். இந்த எண்டுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம வியூ பாயிண்ட் பக்கத்தில் வந்துட்டோம். உங்களுக்கு நான் கோவாவோட ஸ்கூல் காமிக்கவா? இது வந்து கோவாவில் இருக்குது ஸ்கூல் வியூ பாயிண்ட். இங்கே பாருங்கள் செம்மையாக காற்றடிக்குது. மழை வந்துருச்சு கைஸ், திடீர்னு மழை வருது. நம்ம பார்த்துட்டு மேலே தான் போக போகிறோம். செம்மையாக காற்றடிக்குது, கடல் காற்று. இதுக்கு என்ட்ரி இருக்கோ? ஆமாம், 25 rupees என்ட்ரி கைஸ். கைஸ் இவ்வளோ மழை காற்றடிக்குது. அங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த சர்ஃபிங்கோட பேடை வச்சுக்கிட்டு ஃபிஷிங் போயிட்டுருக்காரு. அங்கே பாருங்க கைஸ். இப்போ நம்ம போனால் அது மேலே தான் போகணும். ஆனால் செம்மையாக காற்றடிக்குது. இங்கேயே பாருங்கன்னா இவ்வளோ மழை தண்ணி அடிக்குது. நம்ம அங்கே போகலாமா வேணாமா யோசிச்சுட்டு இருக்கோம். அங்கே பாருங்கள். ஸோ அப்படியே கூட நம்ம திரும்பி கையில் போயிடலான் இருக்கோம் கைஸ். ஏன்னா இவ்வளோ காற்றடிக்குது, அங்கே போய் இன்னும் ரொம்ப காற்றடிக்கும். ஸோ அப்படியே இங்கேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு போயிடலான் இருக்கோம். அவங்களுக்கு இது எக்ஸாக்ட் பிளேஸ் எங்கன்னு சொல்லிட்டு நான் கூகுள் மேப்பில் காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த எண்டில் இருக்கும் கைஸ். இருக்கும் ஃபுல்லாக தண்ணி, மழை பெய்யுது. கொடுமையிலையும் கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போ மழை வந்துச்சு, இப்போ மழை வரல. வேணான்னு சொல்லிட்டு கீழே வந்ததுக்கப்புறம் பார்க்கிங் கிட்ட வந்துட்டோம். இப்போ வந்து மழை நின்றுச்சு. ஆனால் ரொம்ப தூரம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800-900 மீட்டர்ஸ் கிட்ட திரும்ப போகணும். விட்டுட்டோம். அந்த ஒரு ஜஸ்ட்டு மேலேருந்து பார்க்கறது கீழேருந்து நம்ம பார்த்துட்டோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து நேராக நம்ம கேசினோ போக போகிறோம் கைஸ். இப்போ இன்றைக்கே நம்ம கேசினோ கவர் பண்ண போகிறோம். ஸ்டே டியூன் கைஸ்.